ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் சங்குப்பூ செடி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நீல கலர் சங்குப்பூ செடி தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த செடி எப்படி வளர்க்குறது அப்படின்னா விதை மூலமாக வளர்க்கலாம், இல்லைன்னா நம்ம செடியை வேரோடு நம்ம நட்டு வச்சு வளர்த்தா தான் இது வளர்க்க முடியும். இப்போ இதிலே பார்த்திங்கன்னா நம்ம பூ பறிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அதிலே காய் வரும். ஸோ அந்த காயில் தான் நம்மளுக்கு விதைகள் இருக்கும். ஸோ இது செடியிலே இருந்துச்சு அப்படின்னா அந்த காய் காய்ஞ்சி அது வெடிச்சிச்சினாலே பக்கத்தில் இருக்க இடத்துல வரும். ஸோ அந்த காயுமே நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள், 2 காய். ஸோ இது பச்சையாக இருக்குது. ஸோ இது நல்லா காயணும். காய்ஞ்ச பிறகு தான் நம்ம அந்த விதைகளை எடுத்து வச்சா தான் நம்மளுக்கு செடி வளரும். ஸோ இது நம்ம வீட்டில் வச்சுட்டு வளர்த்துட்டு வந்தால் ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும், குளு குளுன்னு இருக்கும். ஸோ வீட்டுக்கு முன்னாடி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ஒன்று நீல கலரில் பார்க்கவே அந்த கலரே ரொம்ப அட்ராக்ஷனாக செம்மையாக இருக்கும். வீடுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு குளு குளுன்னு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் தான் உங்களுக்கு கொடுக்குது. ஸோ அதனால் இதை வீட்லையுமே வச்சு வளர்த்துட்டு வரலாம். ஸோ இந்த பூக்களுமே நம்ம சாமிக்குமே வச்சு வழிபடலாம். சங்குப்பூ செடியில் இப்போ நீல கலர் இருக்கிற மாதிரியே வெள்ளை கலர் சங்குப்பூ செடியுமே இருக்குது. ஸோ அதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். ஸோ இந்த நீல கலர் பார்த்திங்கன்னா விஷ்ணு பகவானுக்கு இந்த சங்குப்பூ செடி ரொம்ப உகந்த ஒரு செடி. ஸோ இது வீட்டு முன்னாடி வைக்கிறதுனால ஸோ இது ஒரு கொடி வகை தான். ஸோ கொடியாக ஃபுல்லாக நல்லாவே பரவி வரும். ஸோ ரொம்ப வெயில் தாக்கமாக இருக்குது, ரொம்ப வெயிலாக இருக்குது அப்படின்னா இந்த செடி வீட்டில் முன்னாடி வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வெயில் தாக்கம் இல்லாமல் கொஞ்சம் ஒரு சில்னஸ் கிடைக்கும், கொஞ்சம் குளு குளுன்னு. ஸோ அதனால் இதை வீட்டு பகுதியில் வச்சுட்டு வந்தால் ரொம்பவே நல்லது. இதில் பூக்கிற பூக்களுமே பார்த்திங்கன்னா அந்த நீல கலரில் ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாகவும் இருக்குது, ஒரு பாசிட்டிவ் வைப்ஸுமே கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த செடியை வீட்டில் வச்சுட்டு வாங்க. இது எப்படி வைக்கணும் அப்படின்னா விதைகள் ப்ளஸ் இல்லைன்னா பக்கத்தில் செடி வந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து வைக்கலாம். ஸோ நான் வீடியோவில் காட்டியிருக்க இந்த மாதிரி தான் அதோட இலைகள் பூ எல்லாமே இருக்கும். ஸோ நீங்களும் பாருங்கள், உங்களுக்கு இது கிடச்சிச்சின்னா வீட்டில் வச்சு நீங்களும் வளர்த்துட்டு வரலாம். இந்த சங்குப்பூ செடி நல்லா பூக்கணும் அப்படின்னா இதுக்கு உரம்லாம் கூட போட தேவையில்ல. ஜஸ்ட்டு ரெகுலராக நம்ம தண்ணி ஊற்றிட்டு வந்தாலே போதும். இதுக்கு வேறு எதுவுமே இதுக்கு தேவையில்லை. நல்லா நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு வந்தீங்கனாலே நல்லா வளரும், நிறையா பூ பூக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோட சந்திக்கலாம். அது வரைக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.